உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. இது டீ குடிச்சிட்டேன்னா போய் அம்மாட்ட கப்பா கொடு, இல்லை திட்டுவா, எங்களுக்கு தெரியும். சரி அப்புறம் உன் இஷ்டம்ப்பா. ஏடி தீபாவளிக்கு நீ துணி எடுக்கலையோ? ஏடி நான் இன்னைக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன். சரி சரி, நான் லெகங்கா எடுக்கலான் இருக்கேன். அதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும், சுடிதார் எடுத்துக்கங்க. இல்லை இல்லை, நான் லெகங்கா தான் எடுக்க போகிறேன். சரி காலை தோசை சுடுறேன்னா அம்மா. ஏய் என்னடி பண்ணுறீங்க? ஏடி இன்னும் காலேஜ் கிளம்பலையே நீங்கள்? இருமோ இனிமே தான் கிளம்பணும். நான் தோசை சுட்டு தக்காளி சட்னி வச்சுருக்கேன், தின்னுபட்டு ஒழுங்காக கிளம்புங்க டீ. மதியானத்துக்கு லெமன் சோறு கிண்டி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கேன், 2 பேரும் எடுத்துகிட்டு போங்க. சரிம்மா. ஏம்மா என்ன? ஏம்மா தீபாவளிக்கு வெடி வாங்கலையா? ஆமாம், நீங்கள் 2 பேரும் போடுற வெடிக்கு உங்கள் அப்பா வாங்கிட்டு வருவார். ஏம்மா அப்பெல்லாம் செய்யம்மா, நாங்கள் நல்ல வெடி போடுவோம். சரி சரி, உங்கள் அப்பா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு வருவார். சரிம்மா. சோனி சந்தியா போய் கிளம்புங்கம்மா, நேரம் ஆகுது. சரிம்மா. சரி. காலேஜ் போகவே கடுப்பாக இருக்குடி, சனிக்கிழமையிலேருந்து லீவு தானே, அப்போ என்ன? ஏடி பிக் பாஸை பார்த்தியா எப்படி இருக்குது? எனக்கு இந்த வருஷம் பிக் பாஸே பிடிக்கலடி. ஆமாம், சரி நான் போய் குளிக்கேன். சரி, நான் அந்த ரூமில் போய் குளிக்கேன். நான் தான் எங்கள் மாமியார்கிட்ட சொன்னேன் முறுக்கும் அதிரசம் போடுவோன்னா, அது லிஸ்ட்டை போடுது என்னென்னமோ போட்டு வச்சுருக்கு. எங்கள் வீட்டு மாமியாரெலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன்ட்டு, நான் தான் முறுக்குக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன், முறுக்கு மட்டும் தான் போடணும். ஏன் உமா அதிரசம்லாம் போடலையா? இல்லை பெரிய பொண்ணு, நான் முறுக்குக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன், அதிரசம் மாவு ரெடிமேட்டில் வாங்கி வச்சுருக்கேன். இது 2 போட்டுட்டு அதே முறுக்கு மாவில் கொஞ்சம் தண்ணி காய்ச்சி அச்சு முறுக்கு மாதிரி சுட்டு வச்சுருவேன், அவ்வளோதான். நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன்னா அதிரசம், முறுக்கு, அப்புறம் அந்த பாதுஷா, குலோப் ஜாமுன் இதுதான் செய்ய போகிறேன். எங்கள் மாமி எல்லாம் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கு. கார முறுக்கம், அப்புறம் வெள்ளை முறுக்கம், அச்சு முறுக்கு, அதிரசம், அப்புறம் மிக்சரு, குலோப் ஜாமுனு, பாதுஷா, ஸ்வீட்டே நிறைய செய்ய போதுங்க. அப்போ நீ தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். இந்த லட்சுமி அக்காவை காணவே இல்லை காலிலேருந்து. அவங்களுக்கு என்ன வேலை இருக்குல்ல, அதான் அவங்க அங்கங்கே அலைவாங்க. அவங்க என்ன நம்மள மாதிரியா? நானும் முடியும் நம்மள மாதிரினா? நம்மள மாதிரினா ரோட்டில் வந்து பேசிகிட்டு பார்க்குறாங்க. ஓய் என்ன பண்ணுறீங்கல்லாம்? எக்க இங்கே வாங்க. என்ன டீ? என்னக்கோ காலேருந்து ஆளையே பார்க்கல. நானா இப்போ தான் என் பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து அனுப்பிவிட்டு அப்படியே ரேஷன் கடை போய்ட்டு வீட்டில் பொருளை வச்சுட்டு வாரேன். ரேஷன் கடையில் இந்த வாட்டி என்னெல்லாம் போடுறான்? அது எல்லாமே போடுறான். நானும் போகணும்க்கா, இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது, நாளைக்கு தான் போகணும். சரி உட்காருங்க. ஆமாக்கோ உட்காருங்க. இந்த டிங்கி கிழவி இன்னும் கத்து நேற்று வீட்டு முன்னால் வந்துக்கிட்டு அவளாம் ஒரு ஆளாச்சை, எந்த ஊர் ஊராக கத்திட்டு தான் அலையிறா, ஒவ்வொருத்தரையா போய் வம்பழுத்திட்டு. ஆமாக்கோ எங்கள் மாமியாட்ட கூட ஒரு சண்டை போட்டு அலையுது. ஆமாம் சரி. இந்த பிரியா இருக்கா பற்றியா? ஆமாம், ஏக்கா லோனு போய் கேட்டேங்க, எப்போவும் லோனை மாற்றி போட்டு தந்துடுவா. இன்னைக்கு போனால் அந்த பேட்டி பேசுகிறான், உங்களுக்கு லோனே நீங்கள் கட்ட மாட்டேங்கிங்க, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு லோன் தரணும், அதை தரணும், இப்படி பண்ணுறாதீங்க அப்படி பண்ணுறீங்க, தீபாவளிக்கெலாம் லோன் நான் எனக்கு காசு இல்லை, நான் லோன் கொடுக்க முடியாது அப்படிங்களா? அப்படியா? அவள் ஒரு நாள் முன்ன பின்ன லோன் கட்டினாலும் கத்துவா, நான் அதனால கரெக்ட் டேட்டில் போய் கொண்டு கட்டிடுவேன். அவள் கெட்டுறவங்ககிட்ட தான் இந்த மாதிரி பண்ணுவாள், கெட்டாதவங்களுக்குலாம் அள்ளி அள்ளி கொடுப்பா. இன்னும் தீபாவளி சீட்டுக்கு பொருள் தரவே இல்லை, தரட்டும் தான் இருக்கேன். என்னென்னா 12,000 ரூபா போட்டுருக்கலாம்னு சீட்டு, 12,000க்கு தகுந்த மாதிரி பொருள் வரலையோ அன்னைக்கு அவருக்கு செத்தா என்கிட்ட. ஆமாம் பேர என்ன 12,000 கட்டியிருக்கு, இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 500 ரூபா போட்டு கொடுக்கணுமா? நான் அதான் சொல்லிட்டேன், நீ பொருளை கொடு, பொருளை கொடுக்க போல நான் கொடுத்துட்றேன் 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்களும் அப்படியே சொல்லுங்கள். ஆனால் அந்த பிரியாவுக்கு கொஞ்சம் இருந்தால் திமிர் தாங்கோ, பொருளை பார்த்துட்டு தான் நம்ம என்னென்னு பண்ணணும். 12,000 ரூபா கட்டியிருக்கு, அதுக்கு தாங்க இந்த மாதிரி பொருள் வரலையோ வச்சத்தான் ஏன்ட்டையும். என்னடா வரும்னே தெரிலக்கானா, 12,000 ரூபா தான் கட்டியிருக்கு. ஆமாம், என்னைக்கு கொடுக்கன்னா 4 அன்னைக்கு கொடுக்கன்னா தீபாவளி பண்டிகை கரெக்டும் தான் இருக்கு. அதுதான் என்ன செய்யலான்னு பார்ப்போம். ஏங்க என் பொண்ணை உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி விட்டீங்களே, எப்போ வருவாளாம்? இந்த இப்போ வந்துருவா பாரு. சரி, என் பிள்ளைய பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு, எப்போ பார்த்தாலும் அவள் வீட்டிலே தான் போய் கிடக்காளைய. சரண் எப்போ வருவான்? ஏன் அவனுக்கு வேலை போகண்டாமா, வேலை போயிருக்காண்டா, வருவான். சரி அத்தை. வாங்க. யாரு? என்ன சந்தியா? அத்தை அந்த நம்ம ட்ரெஸ் எடுத்தோம்ல அதில் உள்ள க்ளவுஸ் வேணும், நான் தைக்க கொடுக்கணும். சரி சரி வா உட்காரு.
வாமா உட்காரு. இருக்கட்டும் மாமா, எத்த எடுத்துட்டாங்க, நான் போகணும். இப்போ தான் காலேஜ் போயிட்டு வந்தியா? ஆமாத்த. இருமா எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டாச்சம்மா? ஆமாம் மாமா, சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரி சரி. காலேஜ் எத்தனை நாளில் முடியுதுன்னோ? இன்னும் 2 மாதம் இருக்குது. சரி சரி. அவளுக்கு? அவளுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு மாமா. சரி. சரண் இல்லையா? இல்லைம்மா, வேலைக்கு போயிருக்கான், வர நைட் ஆகுமா. சரி சரி. சந்தியா இந்தா. சரித்த. அத்தை, சேலையில் முந்தி அடிச்சிருக்கா பார்த்தீங்களா? முந்திலாம் அடிச்சிருக்குமா, ப்ளவுஸ் மட்டும் தான் தைக்கணும். சரித்த. சரி, பார்த்து போயிட்டு வா. போயிட்டு வரேன் தே. போயிட்டு வரேன் மாமா. சரிம்மா. சரிங்க. நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்யணும்? எதையாச்சும் செய்யி. ஆமாம், இந்த சந்தியாவுக்கு இன்னும் 2 மாசத்துல காலேஜ் முடியுதான். ஆமாம். சரி சரி. சரி, தோசை விட்றேன். அதெல்லாம் பரவாயில்ல, சுட்டுக்கலாம். ஒரு டீ போட்டு கொண்டு வா. சரிங்க. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? ஏங்கோ, நேரம் ஆயிட்டு, நான் வீட்டுக்கு போகிறேன். சரிக்கோ. சரி, நானும் போயிட்டு வரேன். என் பிள்ளை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும். மணி வேறு 5 ஆக போகுது. போயிட்டு வா. போயிட்டு வாடி. சரி, நானும் போயிட்டு வரேன். நெட்டோடி பாய். சரிக்கா, போயிட்டு வாங்க. எல்லாரும் நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க குமாரே. ஆலமர விழுதான் வாழ நினைக்கிறேனே, பிரிந்த நிலவா நானும் நிற்கிறேனே. ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நண்பர்களே. பாய். உன்னை பார்த்தாலே அது போதும்.